அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு உண்ணாவிரதம் நடத்துறாரு. இந்த உண்ணாவிரதத்துல அவங்களுடைய சேர்ந்தவங்க சகாக்கள் எல்லாமே உட்காந்துருக்காங்க. ஒரே யூனிஃபார்மா உட்காந்துருக்காங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல உட்காந்துருக்காங்க. எல்லா சேனலுமே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு தான் ஆசைப்பட்டார். எல்லா சேனலும் நம்ம இன்னும் ஒரு 10 நாளைக்கு நம்மளை பற்றியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஐடியாவை பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் கவர்னர்கிட்ட கொண்டு மனுவை கொடுத்தாரு, ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாரு. இன்னைக்கு உண்ணாவிரதத்துக்கு உட்காந்துட்டார். இதெல்லாம் எதுக்காக செய்யறாரு அப்படின்னா, சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாது. தொடர்ந்து 10 தோல்வியில சந்திச்சாச்சு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சாச்சு. தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனத்தினை எல்லாம் திசை திருப்பி விடணும் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்தாங்க இல்லையா ஒரு 60 பேர், அவங்கள நம்ம கையில் எடுத்து நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் நாடகத்தை இங்கே தமிழகத்தில் அரங்கேற்றிட்டு இருக்காரு. தன்னை நிலைநிறுத்தணும், தனக்காக மட்டும்தான் அவர் இருக்காரு. வேற யாருக்காகவும் அவர் இருக்க கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாவட்டந்தோறும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினாங்க இல்லையா, திண்டுக்கல்லையும் நடந்துச்சு. அந்த திண்டுக்கல்ல சீனிவாசன் பேசுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, பழுத்த அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி ஆட்சி காலத்துல நான் வனத்துறை அமைச்சரா இருந்தேங்க. அப்போ அந்த கல்வராயன் மலைப்பகுதி பக்கம் அங்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா தீ மாதிரி எரியும். இது என்னப்பா தீ மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்றாரு. அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் முகம் சுழிச்சு போச்சு. பழுத்த அரசியல்வாதிங்க, பழுத்த அரசியல் மாதிரி தெரிய, உளர்வாய அரசியல் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்காங்கிறத திண்டுக்கல் சீனிவாசன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு அங்கே அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கூட்டத்தில் பேசும்போது. இப்போ கள்ளச்சாராயம் எந்த ஆட்சி காலத்தில் காய்ச்சினாலுமே அது தவறு தான். சட்டத்துக்கு மீறி நீ எந்த செயல் செய்தாலுமே அது தவறு தான். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு ஒரு 60க்கும் மேற்பட்டவர் இருந்தாங்க. அதுக்கு அரசு 10 லட்ச ரூபா கொடுக்குது. அந்த ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு 50,000 கொடுக்குது. இது எந்த விதத்துல நம்ம நியாயப்படுத்துறது அப்படின்னு தான் தெரியல. சீமான் மிகப்பெரிய அளவுல கடுமையா இதை எதிர்த்து இருக்கிறாரு. 10 லட்சம் ஏன் கொடுக்குறீங்க? குடிக்காதவன் காசை எடுத்து குடிச்சவனுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? அப்ப குடிக்கிறவனை நீங்க ஊக்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை வைக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அரசியல் என்ன பண்றாரு அப்படின்னா, அதிமுகவுல நாளுக்கு நாள் நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. இந்த நிலைமையை மீட்டு கொண்டு வரணும். வருகிற விமர்சனங்களையும் ஒவ்வொருத்தரும் விலகி போயிடுவாங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்களையும் நம்ம ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி ஆகணும். அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் நடத்துறாரு இந்த உண்ணாவிரத போராட்டத்துல. வேற யாருக்காகவும் நடத்த கிடையாது. அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தை காமிச்சிட்டு நம்ம ஓட்டு கேட்டா எல்லாரும் போட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி நினைக்காரு. தொண்டர்கள் அதை ஏத்துக்கிறது மாதிரி இல்லை. தலைமை சரியில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் தொடர் தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தொண்டர்கள். இப்ப தொண்டர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கிறாங்க. அதிமுக ஒன்றிணைனும் வாருங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அழைக்கிறாரு. யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நிராகரிக்கிறாரு. இன்னைக்கு திமுகவோட கூட்டணி சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்யறாரு. 40 தொகுதியை தோற்கடிக்கிறாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாரு. இன்னைக்கு தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்துறதுக்காக இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சாராயத்தை குறித்து செத்தவங்களுடைய அந்த விஷயத்தை கையில் எடுத்து உண்ணாவிரதம் நடக்கிறார். ஒரு சரியான அரசியல்வாதியா இருந்தா, ஒரு அதிமுகவினுடைய மிகப்பெரிய ஆளுமை நான் தான் சொல்றதா இருந்தா, இவர் இதுக்கு இருந்த உண்ணாவிரதத்தை கொடநாடு வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகளை விரைந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் ஏத்துக்குருவாங்க, தொண்டர்கள் ஏத்துக்குருவாங்க. அதை செய்ய மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் தான் அதுல அகப்பட்டு விடும்போங்கிற ஒரு பயத்திலே இருக்கிறாரு. இந்த உண்ணாவிரதத்தை யார் முடிச்சு வைக்க போறா அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வருவாங்க. அந்த ஜூஸை கொடுத்து நீங்க எல்லாரும் எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துருவாங்க. இதுதான் அங்கே நடக்க போகுது. எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த உண்ணாவிரதம் முழுக்க 100% தன்னுடைய சுயநலம் சார்ந்துதான் நடக்குது. நன்றி, வணக்கம்.